இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நீங்க எங்க இங்க? அம்மா போட்டிருக்கிற நேரத்துல இப்படி வெளியே வரக்கூடாதுக்கா. அக்கா, உங்களுக்கு அம்மா குணமாயிடுச்சா? உன் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அந்த அம்மா நம்மைய குணப்படுத்திட்டா. ரொம்ப நன்றிம்மா. நீ இவ்ளோ சீக்கிரம் மன இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இது போதும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். சரி வா, வீட்டுக்கு போலாம். அக்கா, இல்லக்கா, நான் வரல. எனக்கு கோவில்ல கொஞ்சம். போய் சொல்லாத. நடந்தது எல்லாமே எனக்கும் தெரியும். அம்மா அப்படிதான். வீட்டுக்கு வா, போலாம். நான் தான் சொல்றேன்ல, அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா போலாம். வான்னு சொல்றேன்ல. இல்லக்கா, நான் வரல. நீயும் எங்க அம்மா மாதிரி புரிஞ்சுக்காம பண்ற. நான் புரிஞ்சுதான்க்கா பண்றேன். நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே போயிரும். அப்போ என்னோட நிம்மதி சந்தோஷம் போனா பரவாயில்லையா? சரி, நீ ஏன் வீட்டுக்கு வரலனா எங்க போய் என்ன பண்ணுவ? அத நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க என்ன பத்தி கவலைப்படாம போங்க. அப்படியெல்லாம் உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. எனக்கு நீ முக்கியம். நீங்களும் உங்க குடும்பமும் எனக்கு முக்கியம்க்கா. அதனாலதான் சொல்றேன் நான் வரலன்னு. சரி, இப்போ என்ன உனக்கு? எங்க அம்மாவுக்கு நீ ஏன் வீட்டை விட்டு போகணும்? சரி, நீ போலாம். இத நான் எங்க அம்மாவுக்காக பண்ணல, உனக்காக பண்றேன். ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு. ஒரு நல்ல இடமா பார்த்து உன்னை நான் அங்க தங்க வைக்கிறேன். அது வரைக்கும் நீ என் வீட்லயே தங்கு. தூக்கிட்டு முதல்ல வெளியில போடி. இவ இருந்தானே நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. அதான் நான் ஒத்துக்கிட்டலாம். அப்புறம் என்ன? ஒரு நாள் கூட எங்க வீட்ல வந்து தங்க மாட்டியா? அக்கா, ஓ, நீ இந்த அளவுக்கு பண்ணா அப்ப நானும் பண்ணுவேன். நானும் எங்க வீட்டுக்கு போகல, இங்கதான் இருக்க போறேன். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் பண்ணாதீங்கக்கா. நீங்க வீட்டுக்கு போங்க. அம்மா இறங்குனதும் தலை குளிக்கணும். நீங்க போய் குளிங்க. என் பேச்ச கேட்காதவங்க பேச்ச நான் ஏன் கேட்கணும்? நான் போக மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கக்கா, போங்க. முடியாது. சரி, நான் வரேன். ஆனா ஒரு நாள் தான். சரி, வா.